கருப்பசாமி. ஆமா, தஞ்சாவூர். அடுத்த அழைப்பு. தஞ்சாவூர் சிவகில தலைவன் தலைவி கால் சொல்லலாம். அருமையான பாட்டு. சரி, ஓகே, வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய பிள்ளையினுடைய மனோநிலை, வாழ்க்கையை பற்றி சிந்தித்து உங்க உள்ள ரொம்ப புண்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையா? அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி குடும்பத்துக்கு உகந்தவாறு செம்மைப்படுத்தி நான் வாழ வச்சு தந்தா போதும்ல. கால் ஒன்று வரலாம். அந்த மனநிலைகளையும் மாத்தித்தாரேன். உங்களுடைய எண்ணத்துக்கு கட்டுப்படவும் வைக்க. வேற என்னப்பா வேணும்? அந்த ஆபரேஷன்ல ஆபத்து வராது. கொஞ்சம் கண்ணை மூடு, நான் என்னன்னு பாக்குறேன். கொஞ்சம் பாக்குறேன். நல்ல முடிக்காங்க. மூளை சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படவில்லை. சரியா? நரம்பு, வெளி நரம்புல மட்டும்தான் பாதிச்சிருக்கு. கவலையை விடுங்கடா, காப்பாய்த்தாரேன். கால் ஒன்று செல்ல மக்களே. கர்ப்பசாமிக்கு இந்தாப்பா, எண்ணங்கள் நிறைவேறும். ஆபத்தில்லாம காக்கிறேன். தைரியமா இரு. மனதையும் காப்பாத்துறேன். வெற்றி அடைவாய். இந்தா செல்வாக்கோடு செல்ல மக்கா. சாப்பாடு சாப்பிட்டு போகணும்ப்பா. சரி. அதே தஞ்சாவூர் கால் ஒன்று வரலாம். தஞ்சாவூர் அதே தஞ்சாவூர். வேற தஞ்சாவூர் இருக்கான்னு கேட்டக்கூடாது. நீங்க தம்பி இன்னொரு தரம் கால் ஒன்று. ஏறு சின்ன பையனா. எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? யார் பாடின பாட்டு? என்எஸ் கிருஷ்ணன் ஐயா பாடின பாட்டு. சீர்திருத்த செல்வர் என்எஸ் கிருஷ்ணன் பாடினார். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? உழைத்த முதலும் வருகின்ற முதலும் உன் கை வந்து சேரல. அந்த பணத்தை கருப்பசாமி எப்படியாவது எனக்கு வாங்கியும் தரணும், நிலையான தொழிலையும் அமைச்சு தரணும். நான் கல்யாணம் முடிச்சதை தவறென்று நினைத்து என் உள்மன குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் மனப்போராட்டம் உள்மனத்துக்குள்ள இருக்கு. அதையும் தீர்த்து தெளிவுற வாழ வைக்க. கல்யாணம் முடிச்சது தவறுன்னு தான் எல்லாருமே சிந்திக்கான. இதையா நம்ம வந்துருச்சு, அறிவு வந்துருச்சு. இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டாங்க. பாசம் இருக்கிறத வரை உலகம் இனிக்கும். பாசம் போயிடுதுன்னா பொத்துக்கிட்டு போயிடும், பேடு போயிடும். புரியுதா? பாசம் எது இருந்தா வரும்? பலன் இருந்தா தான் வரும் பாசம். பலன் என்னன்னா பாசத்தை கூட நம்ம நினைக்க மாட்டோம். இவன் இருந்தா என்ன, போனா என்ன, செத்த எலி வீட்டுல கிடந்தான்னு வெளியில கிடந்தான்னு. அப்படித்தானே? இன்னொரு தரம் கால் என்னப்பா பொய் சொல்லுதானப்பா? ஏதோ உண்மையை சொன்னா எவன்டா ஒத்துக்கிடுறான்? அதனால அந்த பணமும் வர வைக்கிறேன். உனக்கு நிலையான வருமானத்தையும் தாரேன். வேற என்னடா வேணும்? அதை மீட்டி தரணும். கொஞ்ச நேரம் கண்ண மூடு. மீட்டதுக்கு யார் உதவி கிடைக்கும் என்று நான் பார்க்கிறேன். எனக்கு அந்த பணம் கிடைக்கும். சரி. ஐப்பசி 30 வரை பொறுமையாக இருந்துக்கா. அதுக்கு முன்னால உனக்கு பணமும் தாரேன், அந்த பத்திரத்தையும் மீட்டி தாரேன்,
அதுக்கிடையில வாழ்க்கைக்கு எந்த இடைஞ்சல்லாமலும் ஆகித்தாரேன். நல்லா இரு மகனே, செம்மையா இருப்ப, பூரணமா ஆனந்தமாக இரு. வாழ். கர்மசாமி, ஆமா ஆமா அப்படியா? மன்னார்குடி மன்னார்குடி யாரு இவங்க? இன்னொரு தடவை கால் வந்துருக்காங்க. चल 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 உட்காருமா. என்னப்பா இதுக்கு முன்னால வந்திருக்கா? அடிக்கடி வருது. உன் பேர் என்ன பேரு? இவன் பேர் என்ன பேரு? இது எங்கேயும் போய் பார்த்தீங்களா? சரியா பாப்பாங்க. இது இருக்கணுமா வேண்டாமா? சாமியா இருந்தா விட்டுருங்க, வேற எதுனா. சாமி இல்லை, இறந்து போன முன்னோர்களின் ஆத்மா. வேண்டாம். கோயில் கொடை, மேளங்கள், சாம்பிராணி புகைகள் போடுகிற பொழுதெல்லாம் லேசா அப்படி காலெல்லாம் வந்துடும். அது இருந்து நமக்கு என்னடா செய்ய போகுது? வீண் பொழப்பம். சரியா? மாத்திரு. ஏன்னா உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடியவன் வீரனார் வரணும். அந்த வரக்கூடிய மனசு தான் இருக்கே தவிர அந்த சாமி உள்ள நடமாட்டம் இல்லை. பேச்சு தாய் வருவா. புரியுதா? கும்பிடுறதுக்கு நிறைய வேண்டுதலையை போட்டு செய்யாம வச்சிருக்கீங்க. அதெல்லாம் செய்து காட்டணும். இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ள 6 மாதங்கள் பொருளாதார கடன்களும் மனவேதனைகளும் இருக்கும். உழைப்புக்கு போக முடியாம மனசே அடங்கி கிடக்கு. உடம்பு போனோம்னு துடிக்கும், போன இடத்துல உள்ளத்துக்குள்ள குழப்பமாய் போக அப்படிங்கிறத மாதிரி வேதனை வந்திருக்கும். வாஸ்தவமா இந்த மாதிரி சூழ்நிலாம் நடந்து போச்சே. ஏன் அப்படி கேட்டேன். ஒரு ஆற்றங்கரைக்கு போச்சு. உங்க வீட்டுக்கும் ஆத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்? 1 கிலோமீட்டர். ஆத்தங்கரைக்கு போறேன். ஆத்தங்கரை பாலத்துக்கு அந்த புறத்துல போய் பார்த்தேன். அங்க சில தேவதைகள் குடியிருக்கிற இடம். இறந்தோர்களை ஒரு ஓரத்திலே புதைத்து வைக்கும் இடம். இவைகளை எல்லாம் போய் பார்த்தேன். ஏனப்பா இந்த இடத்தை கொண்டு போய் காட்டுறிய கருப்பசாமி, நம்ம குதிரை அங்க எதுக்கு போனோம் அப்படி கேட்டேன். அங்க இருந்து வந்ததுதான் அந்த ஆவி. அதை விரட்டி விட்டா இவா ஜீவிதமா இருப்பான். மாத்தி தந்துருந்தேன், கவலைப்படாத. உன் கடனை தீர்த்து தாரேன். பிள்ளைய பத்தி ஒரு கேள்வி கேளு பார்ப்போம். வேற என்னடா செய்யணும்? கால் வந்து கேட்க விரும்புறேன். கடனை தீர்த்து தாரேன். உடனிருந்து உனக்கு தொழிலையும் உருவாக்கி வெற்றியாகி தரப்பா. ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கு. அடுத்து வரல இந்த சக்தியை நிப்பாட்டுவோம். கருப்பசாமி, அதே மன்னார்குடி. வாடா இளைஞனே வருக. இளைஞனா கிழவனார? இளங்கிழவன். இளங்கிழவன். இளைஞனும் இல்லை கிழவனும் இல்லை அண்ணா, இளங்கிழவன். உட்கார். என்ன வேணும்? பிசினஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. முன்னாடி இருந்த அந்த ஸ்பீட் இப்போ கம்மியா இருக்கு. என்ன பிசினஸ் பண்றேன்? கார் டீடைலிங். கார். மனசுன்னு அங்க போகலையே. சொன்னாருன்னு கீழே விடுங்க. உங்கள்கிட்ட உள்ளத்தை அங்க கொடுக்கலையே. வரலாம் வரலாம். கண்ணை முடிக்க நான் பார்க்கறேன். விதவிதமான வியாபாரிகள் பெருகிட்டான். விதவிதமான ஆட்கள்லாம் பெருகிட்டான். அதனால இப்போ ஓராண்டுக்கு முன்னால இருந்த ஒரு ஸ்பீடு இப்ப இல்லை. உண்மையா? அதனால பிசினஸை மாத்திக்கிடலாமா அல்லது இதையே வேற இடத்துல போட்டுக்கலாமா அப்படிங்கிற சிந்தனை உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. மாவட்டத்தை மாத்தலாமா, மாநிலத்தை மாத்தலாமா?
ஆனா இடத்த மாற்ற வேண்டாம். ஒரு வருஷத்துக்கு இதுலயே உனக்கு நான் ஓட்டி தரேன். இருக்கிற லாபத்தையும் போட்டு தரேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இதுக்கு முன்னால 30% 40% லாபம் கிடைக்கும். இப்ப 10% தான் கிடைக்கும். இத வச்சுக்கிட்டு வண்டி எடுக்க போறதுக்கும் காண மாட்டுக்கு. வந்து நிப்பாட்டி காக்க வைக்க பயலுக்கு சம்பளம் குடுக்கவும் காண மாட்டுக்கு. இத வச்சு எப்படி ஜீவிக்கிறது? பொய் சொல்லியும் பிழைக்க முடியல. ரேட்ட ஏத்தவும் முடியல. மாடலுக்கு தகுந்தாற் போல வண்டிய இறக்கிக்கிட்டு இருக்கான். ஒண்ணும் செய்ய முடியலேன்னு உள்ளம் குழம்பி போய் இருக்க. என்னடா? கால் வந்துட்டு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு திண்டிவனம். வாட்ச் நல்ல வாட்ச் தான். ஒழுங்கா ஓட மாட்டேங்குது. தம்பிக்கு திண்டிவனமா? அப்படியா? இன்னும் திண்டிவனம் 2 இருக்கு. அது அம்மா யாரு? அதானே பார்த்தேன். அது கரெக்ட். ஓகே, கரெக்ட். இது யார் அம்மாவா? திண்டிவனம். சரி சரி. கால் வந்துட்டு வாடா சில பேரை. டேய் தம்பி கால் வந்துட்டு வாடா. இந்த கடலை புறா வறுத்து எப்பா தெரியுது. என்னடா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. உன்னை எல்லைக்கு போற வழியில மயிலம் முருகன் எனக்கு தெரியுதாரே. அவரை போய் கும்பிட்டுருக்கியா? எப்பமாவது கும்பிட்டுருவேன். ரொம்ப நாளாச்சு. 1.25 ஆண்டுகளுக்கு முன்னால நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவன் நீ. பல லட்சங்கள் என்ன கோடிகளை தொட்டு கூட என் பணம் மறைந்து கூட போயிருக்கும். என்னடா இதுல சில செக்யூரிட்டி டாக்குமெண்ட்டுகள் கூட மீட்ட முடியாத வேதனையும் குழப்பமும் உண்டு. இப்பொழுதும் அடுத்து தொழிலை உருவாக்குவதற்கு பணத்துக்கு என்ன செய்யலாம், யாரை தேடலாம், எங்கிருந்து கிடைக்கும் என்று சில வங்கிகளை சார்ந்த நண்பர்களை நீ அணுகியது உண்டு. அதுல அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு தகுந்தாற் போல நம்மட்ட ஆதாரங்கள் இல்லையே என்று உன் உள்ளம் அழுது கொண்டு இருக்கிறது. உண்மையா? கால் வந்துட்டு கிடைச்சாச்சு. அதனால டெக்னிக்கல் ஆஃப் லோன் தொழில் சம்பந்தமாக 2 இடத்தில் உனக்கு ஒரு கடன் உதவி கிடைக்கும். அதை வச்சு நீ தொழிலை பெருக்கலாம். ஓராண்டுகளுக்குள்ள இருக்கிற கடன்கள் எல்லாம் தீர்த்து இழந்த செல்வத்தில் 30% செல்வத்தை நீ பெறுவாய். வெற்றி மாலை கொடுப்பா அவனுக்கு. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வெற்றி அடைவாயப்பா. வெறுமாலை அல்ல மகனே, வெற்றி மாலை. பெற்று விடுவாய் செல்வத்தை, வாழ்ந்து விடுவாய் உலகத்தில். அதே திண்டிவனம் எல்லை குண்டப்பன். கால்வாடா. கல்யாண வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா? நீ தானே? கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்க இருக்கா? கெட்டிக்காரி. தைரியமான பெய. எப்படிடா டைவர்ஸ் கொடுத்த? நீ கொடுத்தியா அவா கேட்டாளா? அவா கெட்டிக்காரிடா. கால் வந்துட்டு வாழ்விலா சாதரின் வாழ்விலா சங்கடத்தின் சாதல் நன்றென்று அவை சொன்னாள். வாழ்க்கை இல்லாம மரத்தை நொந்து நொந்து வேதனைப்பட்டு கிடக்கிறத விட செத்து போயிறது எவ்வளவோ நல்லது அப்படின்னு ஒரு தத்துவத்தை அவையார் சொன்னார். எப்படி சொன்னா? வாழ்விலா சங்கடத்தின் சாதல் நன்று. அத சமஸ்கிருதத்துல நித்திய கண்டம் பூரண ஆயுசு. தினமும் மனதார செத்து செத்து புழுங்குவான். ஆனா உயிர் மட்டும் உலகத்துல இருந்துகிட்டே இருக்கு. சரிதானா? அந்த மாதிரி இந்த டைவர்ட்ஸை உனக்கு வெற்றியாக்கி தரணும். எதுவும் திண்ட கட்ட போறியா? அதெல்லாம் இல்ல சாமி. நல்ல பொண்ணா கிடைக்கணும். அடுத்த பொண்ணை கட்டிடணும். கால் வந்துட்டு வா.
நல்ல பொண்ணா கிடைக்கணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சேடா. ஏதோ ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும். அவ்வளோதான் விஷயம். இங்க தள்ளி உட்காரு. நிமிர்ந்து உட்காரு. கண்களை மூடு. என்னைய மட்டும் நினைச்சுக்கோ. அவங்க உள்ளத கொஞ்சம் பாரு. அப்படியா? சரி. ஏற்கனவே 2 செய்திகள் துப்புகள் வந்திருக்குடா. புரியுதா? அதுல ஒண்ணு செட் ஆகும், ஒண்ணு செட் ஆகாது. 2யுமே கைவிட்டுரு. ஆவணி 30க்கு பிறகு ஒரு அருமையான ஒரு பெண் தொடர்பு கிடைக்கும். குடும்பத்தோட. அது உனக்கு வாழ்க்கைக்கு உதவியாகவும் இருக்கும். மாசி சிவராத்திரிக்கு பின்பு தான் அந்த கல்யாணம் நடக்கும். வெற்றியாகி தரேன். செல்வமா இருப்ப. பக்கத்துல வா. ஆனா பரமான குணமும் பிடிவாத தன்மையும் கொண்டவன் நீ. எப்படி? பரமான குணமும் பிடிவாத தன்மையும் கொண்டவன் நீ. கீச்சின கோட்டை தாண்டினாலே கோபம் வந்துடும் உனக்கு. அப்படி யாராவது இந்த கண்ட்ரோலா யாரும் இருக்கிறதுக்கு தயாரான பார்த்து தான் உனக்கு பெண் தரணும். உண்மையா இல்லையா? என்னடா? கண்டிப்பா உண்மைதான். உண்மைதான். அதைத்தானே சொல்றேன். அந்த கோட்டுக்குள்ள நிக்க முடியாம தான் அவ கோர்ட்டுக்குள்ள போயிட்டா. சரியா? கொஞ்சம் மனத்தை விட்டு கொடு மகனே. இந்த உலகத்துல விட்டு கொடுக்காதவன் வாழ முடியாதுடா. மனத்தை பக்குவப்படுத்து. வெற்றி அடைவாய். கல்யாணமும் உண்டு. கண்ணியமும் உண்டு. கருணையான ஒரு குழந்தையும் உண்டு. வெற்றி அடை. சாமி அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து சொத்தை பிரிக்கிறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வராம காப்பாத்தி தரேன். வில்லங்க வராது. பேச்சுவார்த்தையிலே தீர்ந்து. தைரியமா இரு. ஓகே. நம்பிக்கை வரன்னு அமைஞ்சுக்குது. அதுவும் நல்லபடியா என் கண்ணுல உத்தர கணந்து ஒருத்து இன்னொருத்தங்க கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னு என் மேல துடைக்க வர. உட்காரு. சாப்பாடை முடிச்சுட்டு போகலாம். நல்ல காரியம் நடக்கணும் சீக்கிரம். உங்களுக்கு என்ன செய்யணுமா? மகளுக்கு என்ன செய்யணும்? ஆ? என்ன அது? கண்ணாடி கலத்திக்கோ. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி உட்காரலாம். ஆனா எனக்கு விபூதி தர முடியாது. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளைக்கு டக்குன்னு நெத்தியில வந்து ஒண்ணு அழுத்துது. அழுத்துற உடனே அப்படி ஒரு புத்தி மாறாட்டம் மாதிரி உபயோகம் வந்து மனவேதனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன நடந்துச்சு? யார் மூலமா நடந்தது அப்படின்னு கேட்டேன். அது மனசு சம்பந்தமான விஷயமா, மாந்திரிகம் சம்பந்தமான விஷயமா என்ற குழப்பம் உங்க குடும்பத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. கால் ஒன்று எங்கே நீயோ நானும் அங்கே உண்டு. இந்த செய்வனையை தீர்த்து உயிர்கண்டம் இல்லாம காப்பாத்தி தந்தா போதுமா? யார் எவருன்னு கேட்டா போதுமா? குணமாக்கி தரணுமா? அப்படி வா. நல்ல பிள்ளை வரலாம். என்னை இருந்து பக்கத்துல வாமா. இருந்து பார்த்துட்டு போ. எல்லாம் தெளிவு பண்ணி தாரேன். ஓப்பனா பிறகு பேசலாம். நல்லா பிறகு பேசலாம். ஒரு கை கொடு பெரியம்மாவுக்கு. கர்மசாமிக்கு விபூதியை மட்டும் இதில் போடுங்க. எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சு. அப்படியா? நீ திண்டிவனம் தானே? எலுமிச்சம்பழத்தை உள்ள வச்சிருக்கேன். கூப்பிட்டு பார்க்க இரு. கேட்கறேன் இருக்கான்னு. கொஞ்சம் உட்காருடா. தேவியர்கள் அல்ல, 3 தேவியர்கள், 3 சகோதரிகள். எத்தனை சகோதரிகளுமா? 3. நோயாளி ஒருத்தி, என்ன மனக்குழப்பவாதி ஒருத்தி, பிறருக்கு கற்பிக்கும் பணியுடையவள் ஒருத்தி. நீ என்னம்மா வேலை பார்க்குற? அச்சடி குச்சரி கிச்சடி என்ன வேலை பார்க்க? அப்படியா? கால ஓய், சாப்பிடாம போனா இங்க விட மாட்டாங்க. உட்காரு. ஐயா ஏமாற்றி போறான்னு நினைக்கிறீ உள்ள.
சரி ஓகே. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வரோம். காது கேட்குமா அவளுக்கு? ஏம்மா காது கேட்குமாம்மா? காது கேட்கல சார். உனக்கு கேட்கா? இது கேட்கல எனக்கு. அதான் கேட்டேன் காது கேட்குமான்னு. பே 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 அங்கேயே காலில் வந்துட்டு வா. ரொம்ப நாளாவே காது கேட்கல. கேட்கல. மிஷின் வாங்கி கொடுத்தேன். அது மிஷின் தூரப்பட்டுருச்சோ? சரியா வச்சுக்க மாட்டேங்குது. கேட்கல. மிஷின் வந்த பிறகு என்ன இப்படியெல்லாம் கேட்கறதுக்கா நான் பிறந்தவனு சொல்லி தூரப்பட்டுருச்சு பொறுக்கு. என்ன கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம். எந்த ஒரு ஆண்மகனுடைய பேர் உதவிகள் இல்லாமல் பெண்களின் உதவியால் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளும் தளபதியில் பிறந்த மக்கள் நீங்கள். உன் உடம்பிறந்த ஒருத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அவளை எந்திக்க வச்சிடலாமான்னு கேட்டேன். இடுப்புக்கு கீழே வலியும் கிட்னி சம்பந்தமான பாதிப்பும் அவளுக்கு இருக்கு. கால் வந்துட்டு வா. உட்கார். ஒருத்தன் சொன்னான், என் பொண்டாட்டி கர்ப்பத்துக்கு அழுதுகிட்டு இருக்கா, குழந்தை பிறதுக்கு தாங்க முடியல கர்ப்பசாமின்னா. 3வது மாடியில் அவள் ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் ஒரு நாய் மேலே வருண்டா, குழந்தை பிறந்துடும், நாய் கீழே வந்தோடனே செத்து போயிரும். அதே மாதிரி அந்த நாய் என்னது காக்கிறதுக்கு வந்த ஒரு பொருளாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். தூத்துக்குடியில் தான் 3வது மாடியில் அந்த பெண் பிரசவத்துக்கு இருந்தா மருத்துவமனையில். சரியாக 1:05க்கு அந்த நாய் மேலே போச்சு. 1.25க்கு ஆம்பளை பையன் பிறந்தான். நாய் கீழே வந்து வேப்ப மரத்தடியில் செத்து கிடந்துச்சு. புரியுதா? இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எங்க அக்கா பிழைப்பாளா பிழைக்க மாட்டாளா, உன் உள்மனதுக்குள்ள இருக்கிற கேள்வி அதுதான். எப்படியாவது காப்பாத்திடலாம்னு சொல்லி உன் மனத்தை ஆறுதல் படுத்திக்கிட்டு என்ன உள்ளுக்கு கண்ணீர் வச்சுட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு என்ன கேட்க வந்திருக்க நீ. காப்பாத்தி தந்துருத வெற்றி உண்டு. எந்திரிச்சு நடப்பாள். கால் வந்துவா. இந்த கனியை கொண்டு போய் கூட விபூதியை கொடு. எந்திரிச்சிருவா. தைரியமா வா பக்கத்துல. நல்லா இந்த கனியை அறுத்து புடிஞ்சு வாயில விடு. விபூதியை பூசி விடு. ஏற்றிருவா. இந்த மக்களே, உங்களுக்கு பணம் தேவைப்படுது. நல்லா அடுத்து பேசுவோம். உணர்ச்சி வசப்படாத, படபடக்காத, மிக தைரியமாக இரு. வயிறார சாப்பிட்டுட்டு போ. வெற்றிவேல் முருகனுக்கு. கட்டம் தவறி விட்டால் நட்டம் மகனே. பருவத்தே பயிர் செய்து உலகத்தோர் சொன்னதை மறந்து விட்டாய். இருப்பினும் உறுதுணையாக ஒரு சகோதரன் வருவான். பையன் குடிப்பானா? தேனா? பையனுக்கு கிரகங்கள் சம்பந்தமான குறைபாடுகள்னால வேலைகள் சம்பந்தமான மனக்குழப்பம் இருக்கு. புரியுதா? அதனால அதை தீர்த்து அவருக்கு தெளிவான நிலையான வேலையும் தாரேன், நல்வாழ்வையும் அமைச்சு தாரேன். வேற என்ன வேணும்? நான் சொல்லு, நீ கேளு. பம்பாய் பக்கம் இருக்கான், நிலை இல்லாத வேலையா இருக்கான். அவனை காப்பாற்றி தர கொண்டு வந்து சேர்க்கிறேன். கால் ஒழுக்குவான். அவனை கொண்டு வந்துட்டா நீ காப்பாத்திருவியா? வா மகளே வா. இப்பொழுது ஒரு கம்பெனில கொண்டு சேர்றதுக்காக ஏற்பாடாயிருக்கு. புரியுதா? அடுத்த மாதம் போய் நிலையான வேலையிலே உட்காருவான். உன்னை அங்கு அழைப்பான். சென்று வென்று வெற்றியுடன் வந்து என்னைப்பார். உயிருக்கு ஆபத்தில்லை, சந்தோஷமா இரு. புண்ணியமாக இருப்பாய், புண்ணியமாக இருப்பாய். கல்யாணம் சொல்லிட பார்ப்போம். கல்யாணம் முடிச்ச ஒரு பொம்பளை கூட சேர்ந்துட்டு இருக்கான். அங்கே போய் உட்காருமா? நல்லா சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம பிள்ளை தானே. அப்புறம் கூப்பிடுறேன். கவலைப்படாம இரு, தைரியமா இரு. நான் ஒன்று சொல்லாம மறைச்சா அந்த பேவிட புரிய மாட்டேங்குது. சரி உட்காருங்க. அம்மா சாப்பிடாம போயிடாத. எக்கா நல்லக்கா. வெட்டுடையாள் காளி வாராள. கும்பிடுவீங்களா அவளை போய்? நீங்க அங்க போயிருக்கீங்களா?
அங்கதான் இருக்கீங்களா? உங்க பின்னால நிக்கிறான் வெட்டுடைய ஆள் கால் வந்துவாங்க. அண்ணா என்ன அந்த கம்பியை தள்ளிடாதங்கண்ணா, என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு கூடியிருக்கேண்ணா. கால் வந்துட்டு வாங்க. இந்த மகனுடைய உடல் உறுப்புகள் சரியாக வளர்ச்சி அடையாமல் இயங்காமல் இருக்கின்ற ஒரு மனக்குறை உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. இதற்கு மருத்துவங்களால் பார்க்கும் பொழுது காலப்போக்கில் வளர்ச்சி அடைந்து விடும் என்று ஒரு முடிவெடுத்தீர்கள். இதுக்கு வேற ஏதும் குறைபாடுகள் இருக்குமா? பிறவி குற்றமா அல்லது தீவினைகள் குற்றமா, முன்ஜென்ம பாவத்தின் விளைவுகளா என்று பல்வேறு இடங்களில் சென்று காசி வரை போயினாலும் சரி இவனை காப்பாத்திரணும்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தீர்கள். உண்மையா இல்லையா? கால் சொல்லலாம். ஆனா இவனுடைய உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடையும், சரியாக இயங்கும், மன வளர்ச்சியும் தெளிவாகும். ஐப்பசி 22ஆம் தேதி வரை கால அவகாசம். அதற்கு பின்பு கூட்டுவா சரி பண்ணித்தார. கால் சொல்லலாம். எங்க ஐப்பசி 22ஆம் தேதிக்கு மேல் அந்த உத்தரவை நாம் பெறுவோம், செயல்பட வைப்போம். கால் சொல்லலாம். சொன்னா சொன்னதுதான், மாறக்கூடாதுப்பா. வரலாம். இந்த மகனை வெற்றியாக்கி தரேன், காப்பாத்தி தரேன். பக்கத்துல வரலாம். உயிர் ஆபத்து இல்லாம காப்பாத்துறேன். நல் வளர்ச்சியும் செம்மையும் கொடுக்குறேன். சந்தோஷம். காப்பாத்தி தரேன்னு சொல்லிட்டேன். பின்ன கவலை. உட்காரு. நல்லா